வணக்கம் நண்பர்களே. ஜான் ஆரோக்கியசாமி தாவேக கட்சியினுடைய தேர்தல் வியூக அமைப்பாளர். அவருக்கு போஸ்டிங் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு அந்த கட்சிக்கு அவர் தான் தேர்தல் வியூக அமைப்பாளர். விஜயினுடைய மூளையின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் தன்மையுடையவர் இந்த ஜான் ஆரோக்கியசாமி. எதனால் கட்டுப்படுத்துகிறார் என்றால் தத்துவங்களாலோ அறிவுரைகளாலோ அல்ல, அவதூறுகளால், ஒரு மதத்தின் கோட்பாடுகளால் விஜயின் தலையை நிரப்பி வைத்திருப்பவர். தன்னுடைய விஷமத்தனமான அறிவுரைகளால் நிரப்பி வைத்திருக்கிறார். இப்படித்தான் நாம் கூற வேண்டியிருக்குது. காரணம், இந்த ஜான் ஆரோக்கியசாமியை பற்றி ஒரு தகவல் கேள்விப்படுகிறோம். எந்த அளவுக்கு உண்மை என்பதை ஜான் ஆரோக்கியசாமி தான் அதை முடிவு செய்ய வேண்டும். அவர் ஒரு மத பிரச்சாரம் செய்பவர், மத போதகர் என்று அறியப்படுகிறார். மத போதகராக அவர் இருப்பது ஒன்றும் தவறில்லை, இது அவருடைய விருப்பம். ஆனால் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் மிக தரம் தாழ்ந்து அந்த மதத்தின் அடிப்படையில், கோட்பாடுகளின் அடிப்படையில், அவர் எந்த மதத்திற்காக பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த மதத்தின் கோட்பாடுகளின் அடிப்படையில் அவர்களை உருவகம் செய்து ஒரு கேலி செய்கிறார், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்பதுதான் இப்போது குற்றச்சாட்டு. அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? பிரதமர் மோடியை நோக்கி என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை குறித்து என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் மத பிரச்சாரம் செய்யும் பொழுது? அப்போ அவர் ரெண்டு வகையில் அவர் அந்த தவறுகளை செய்கிறார். ஒன்று, அவர்களுக்கு பிடிக்காத ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் முன்னிறுத்தி அதை பேசுகிறீர்கள், அது ஒன்று. அது கூட ஒரு பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் இல்லை. அவர்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக இவர் பேசாமல் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இருவரையும் வேறு வகையாக உருவகம் செய்கிறார். மோடியையும் அமித்ஷாவையும். நீங்கள் செய்தது சரியா ஜான் ஆரோக்கியசாமி? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் அப்படி முதல்ல செய்தீர்களா? செய்திருந்தால் அது சரியா? அதனால்தான் அடுத்து ஜான் ஆரோக்கியசாமி தான் குறிவைக்கப்படுகிறார்னா வேறு தவறுதலெல்லாம் இல்லை. அந்நிய நாடுகளிலிருந்து பணம் பெற்றார். ட்ரஸ்ட் மூலம், இதன் மூலம், சங்கங்கள் மூலம், ஹவாலா மூலம். அப்போது இந்தியாவில் இருக்க முக்கியமான ஹவாலா ஏஜென்ட்டுகள்லாம் இவருக்கு உறுதுணையாக செயல்பட்டுருக்காங்கன்ற ஒரு சந்தேக நிழல் ஜான் ஆரோக்கியசாமி மீது படிக்கிறது. இது எப்படி சொல்லும் அடுத்த கட்டம்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.